இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம். பேச்சுலர் லைஃப் வர முடிய போகுது. பேச்சுலர் லைஃப் முடிஞ்சால் பிரச்சனை இல்லை, ஃப்ரீடம் முடிஞ்சால் தான் ப்ராப்ளம். ரியல் ஃப்ரீடம்னா என்னென்னு அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க போகிறான். இந்தா அவன் கல்யாணத்துக்கு என் பரிசு. யோ, வயசான இடத்துல கண்ணு மூணு தெரியாமல் ஏன் மேலே போட்டுட்டு இருக்க? யோ அடிச்சுக்காதீங்க, இருக்க போகிறது இன்னும் ஒரு வாரம் தான். ஒரு கேம் போடலாமா? போகலாண்டா. போகலாம் வா. யோ கார்த்தி வாய, ஒரு கேம் போடலாம். அந்த ஆள் என்ன ஆகும்னா போய் கக்கூசில் உட்காந்துக்கிறான். வயசானா இப்படி தான்டா, பேர் பர்ட்ஸ்லாம் காலி ஆகிடும். கடைசி கேமு, உக்காரு. என்னடா சீட்டும் கைமா உட்காந்துட்டு இருக்கீங்க? க்ளீன் வாயா, பண்ணலையா? ஒரு கேம் போடலாம். சரி போடு, ஆடுவோம். இந்த ரூமில் ஆட போகிற லாஸ்ட் கேம் இதுதான். அதனால் ரூல்ஸ் நீயே சொல்லு, உன் சாய்ஸ். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஏஸ் ஆட போகிறோம். கேமில் லூஸ் பண்ணவன் ஒரு சீக்ரெட் சொல்லணும். ஆனால் அந்த சீக்ரெட் சின்னதாக இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன மறைச்சோனோ அதை மட்டும் சொல்லணும். ஓகே ஓகேவா? முடிஞ்சு. ஸ்கோர் என்ன எழுது? இந்தா எனக்கு ஒரு 13 பாயிண்ட்டை போடு. போட்டுருவோம். ம் ஆட்டமே நான் முடிச்சிட்டேன்டா. என்னடா ஆட்டமே போட்டுக்குச்சா? போச்சு. என்ன பிரவீன் சார், முதலாட்டமே தோத்தாச்சு. சொல்லுங்கள் கேட்போம். நான் லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நீ தான் லவ் பண்ணவே இல்லையாடா? சம்மந்தம் எல்லாம் பேசிகிட்டு இருக்க. அதானே சேஃபு. இங்கேயும் ஒரு சில பேர் லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு திரியிறானுங்க. இப்போ பாருங்க, அவன் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறான். ஓ அப்படி சொல்ல வரியா? அதுவும் சரிதான். காடை போடு. முடிஞ்சு. பொல்லு வாங்கிட்டேன் போ. துண்டு ஒரு முறை தான் தவறும். பாயிண்ட் நீ தான் கம்மி, நீ தான் சொல்லணும். சொல்லு. நான் நைட் 2 மணிக்கு ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணேன். யாருக்குண்ணா? உன் ஃபியான்ஸேக்கு தான். என்ன நான் சொல்கிற? டேய் ஃபோட்டோகிராஃபர் டீட்டெயில்ஸ் கேட்டுச்சுடா, அதான் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். மற்றபடி ஒன்றெல்லாம் போட்டு கொடுக்கல அர்ஜுனு. மொக்க காமெடி. இதுக்கு அவ்வளோ பில்டப் பண்ண? உன்னை விட மக்களாம் இல்லை, சீட்டக்கலை. ஆட்டம் முடிஞ்சு. நான் கார்த்தி தோத்துட்டேன். சொல்லு, உன் கதையும் கேட்போம். கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன காமெடியா? இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். யார்ரா? இவன் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு. ஏய் அர்ஜுன், என்ன பண்ணுற? இந்த உண்மை உனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். She never told me that. என்னடா அது கார்த்தி? ஏன்? ஏன்னா அவன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு. அதை ஏன்டா இப்போ? போங்கடா. அவனுக்கு தெரியணும்ல, அதான் சொன்னேன். எதுக்கு? ஏன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஒய் ஏன்? அன்னைக்கு இருந்த நிலைமையில் அவளை நான் நம்பலை. எனக்கு லவ்வை விட என்னோடய கெரியர், என்னோடய ஆம்பிஷன் தான் முக்கியம். அவள் ஃபீலிங்ஸ் அப்போது ஜோக்காக தான் எடுத்துக்கிட்டேன். அவள் அழுதா, ஏன் கெஞ்சினா. ஆனால் நான் அவளை மதிக்கக்கூட இல்லை. இப்போ ரீசண்டாக லாஸ்ட் வீக் அவளை பார்த்தேன். அவன் உங்கள்கிட்ட என்ன சொன்னாளா? இல்லை, அவள் எதுவும் சொல்லலை. ஆனால் அவள் கண்ணில் இருந்த அந்த சைலன்ஸை நான் பார்த்தேன். அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஒருவேளை வேறு வழி இல்லாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளோன்னு நினச்சேன்.
நீ அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தான்னு பார்க்குறியா? நான் உங்களுக்குள்ள சந்தேகத்தை கிளப்புறதுக்காகலாம் இதை சொல்லலை. அவள் உண்மையிலே உன்னை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறாளா? அதுதான் என்னோட சந்தேகம். அவள் விருப்பம் தான் இப்போ என்னை கட்டிக்கிறாளா? நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? அவள் விருப்பம் தான் சூஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறியா? அப்புறம் அவள் செகண்ட் சைன் சொல்கிறியா? நான் அவளோட ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்க தகுதி இல்லாமல் தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். டேய், எல்லாமே எனக்கு தெரியும்டா. நீ சொன்ன எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட சொல்லிட்டாடா. நீ சொன்ன ப்ரப்போஸ் ரிஜெக்ஷனு, ஏன் அவளை நீ ஆஷா திட்டினது கூட அவன் என்கிட்ட சொல்லிட்டாடா. வாட்? இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவள் கடைசியாக என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாடா. என்ன தெரியுமா? அவன் என்னை காதலிக்கலை, அவனை நான் மதிக்கிறேன்னு சொன்னான். நான் அவளை சூஸ் பண்ணலடா, அவள் தான் என்னை சூஸ் பண்ணியிருக்கா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அவள் ஹாப்பியாக இருக்காளா? அவள் என் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்காடா. அதுதான் அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவளுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்தியா? இந்த கேமே அவளோட ஐடியா தான்டா. அவளுக்கு தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டாளா? ஏய், அவள் எப்பயோ மூவ் ஆன் ஆகிட்டாடா. நீ தான் இன்னும் மூவ் ஆன் ஆகணும். ஏன்டா இப்படி பண்ண? தேவையில்லாத குழப்பம். பிரவீன, நம்ம லைஃப்பில் எப்போவுமே பாஸ்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது, ஆனால் அக்செப்ட் பண்ணலாம். இன்றைக்கி பேசணுன்ட்டு இருந்திருக்கு, பேசியாச்சு, அவ்வளோதான். அவன் என்னை என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் என்றைக்குமே அவன் என் ஃப்ரெண்டு தான். டேய், அங்கேயும் எது இல்லை, இங்கேயும் எது இல்லை. உனக்குள்ளே எது இல்லைன்னா கல்யாணத்துக்கு வந்து சேரு.